இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாக்கோப்பு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. போதும். நாம் வாசித்த இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற தம்பி சாலமோன் அவர்கள் செபிப்பார்கள். சோதரமானவரே, சோதரத்தாவே, சோதரத்தாவே, தரப்பே இந்த வேதவசனம் கொடுக்கிறதாவே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அப்பா சோதரமானவரே, சோதரத்தாவே 19-20 வசனம் மூலமாக அப்பா சோதரமானவர் இந்த வசனத்தை இந்த நாட்களில் காண்பித்து கொண்டிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை வசனத்தின் மூலமாக கர்த்ததாமே எங்களோடு நீங்கள் பேச வேண்டிய ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, அதை நாங்கள் கேட்டு அப்பா அவருடைய சத்திய வழியில் நாங்கள் நடக்க கர்த்தாவை நீங்கள் கிருபையும் பலன்களுக்கு தர வேண்டியாக ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த வார்த்தை வசனங்களே சாத்தான் எங்கள் இருதயத்தில் திருவிழாக பிடிக்கும். கர்த்தாவே தகப்பனே, சோதரமானவரை இருதயத்தில் தியானிக்க கர்த்தர் உதவி செய்ய எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் நாம் வாசித்த திருவசனம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். அதில் முதல் அதிகாரத்தில் 19-20 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், ஒரு காரியத்தை தீவிரமா கேட்கணும். கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டானே. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டானே. கவனிங்க, நல்லா கவனிச்சு கேளுங்க இந்த காரியத்தை, செய்திய. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றலாம். நம்ம கோபப்பட்டோம் அப்படின்னா தேவனுடைய நீதி நிறைவேறாது. குறிப்பா பாருங்க, கடந்த நாட்கள் நான் சில செய்திகளை நான் செய்தித்தாளிலே வாசித்தேன். அமெரிக்க தேசத்தில் வட கரோலினா என்கிற ஒரு மாகாணத்தில் தன் கணவனுடைய கழுத்தை கத்தியால் அறுத்த இந்திய வம்சாவளி பெண். எதுக்கு? தன் கணவனை கழுத்தை கத்தியால் அறுத்த இந்திய வம்சாவளி பெண் எதுக்காக அறுத்தாங்க தெரியுமா? வீட்டை சுத்தம் பண்ணணும்னு சொல்லி அறுத்துருக்குது. அந்தம்மா கணவன் பொண்டாட்டிய புருஷனை அறுத்துருக்கு கழுத்தை, வீட்டை சுத்தம் பண்ணணும்னு சொல்லி. காரணம் என்ன? கோபம். புருஷன் வீட்டை சுத்தம் பண்ணணும்னு சொல்லி மனைவிக்கு கோபம் வந்து கத்தினால தன்னுடைய கணவனுடைய கழுத்தை அறுத்திருக்கிறாங்க. கோபம். இப்படி கோபப்பட்டு கணவனுடைய கழுத்தை அறுத்தது நிமித்தம் அது கர்த்தருடைய பார்வையில் என்னது? கர்த்தருடைய பார்வையில் அது என்னது? பாவம். பாவம் செஞ்சுட்டா தேவனுடைய நீதி நிறைவேறாது. கோபமே படாத யாராவது இருக்காங்களா? கோபம் இருக்கும். எல்லாருக்குமே இருக்கு. ஆணுக்கு இருக்குது, பெண்ணுக்கு இருக்குது, மிருக ஜீவன்களுக்கு கூட உண்டு. மிருக ஜீவனுக்கு கோபம் வராது நினைக்கிறீங்களா? கோபம் வந்துச்சுனாக்கும் அவ்வளோதான், எதுன்னு பார்க்காது. ஆறறிவுள்ள மனுஷனே பார்க்கறது இல்லை. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, கோபம் கொண்டாலும் கோபம் வரும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது.
இன்னொரு காரியம் பாருங்க, ஆந்திர மாநிலம் திருப்பதியில 5 வயது மகனை கொன்று வீசிய ஆட்டோ டிரைவர். எத்தனை வயசு மகனை? 5 வயசு மகனை கழுத்தை அறுத்து காட்டில் வீசிய ஆட்டோ டிரைவர். எதுக்கு? அவன் பிள்ளைகளை துடிக்கிறான். இவனுக்கு பிள்ளையை கொடுத்தா 5 வயசு பிள்ளைய என்ன பண்ணிட்டான்? கழுத்தை அறுத்து காட்டில் வீசிட்டான். காரணம், புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை வந்த அந்த ஆத்திரத்தில், கோபத்தில் தான் பெற்ற மகனையே கழுத்தை அறுத்து வீசிட்டான். இப்ப மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாதே. கடந்த நாட்களில் ஒரு செய்தி வாசிச்சேன். ஒரு குடும்பத்தில் 3 பெண் பிள்ளைகள். மனைவி வேற ஒருத்தரோட ஓடி போயிட்டா. கணவன் என்ன செய்ய, தன்னுடைய பெத்த 3 பிள்ளைகளையும் கெடுத்து 3 பிள்ளைகளையும் கொலை செய்து விட்டார். இதெல்லாம் எதை காட்டுகிறது? மனைவி ஓடி போயிட்டாலேங்கிற கோபம் இந்த பரதேசிக்கு காமவெறி பிடித்து தன் பிள்ளைகளையே கெடுத்து கொன்று விட்டார். இதெல்லாம் என்ன காரணம்? கோபம். திருவனந்தபுரத்தில், கேரளா மாநிலத்தில் கடந்த வாரம் வந்த செய்தி. அவன் ஒரு பெரிய அதிகாரி. அவனுடைய மகனும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறான். இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற மகன், அரசாங்க உத்தியோகம்ன்றாவே பணம் அள்ளி கொடுக்கிறார்கள், சம்பளம். அது பத்தரண்டும் தாயிட்ட பணம் கேட்டு தாய் கொடுக்க வேண்டும். தாயை கொலை செய்து விட்டார். காரணம், கொடுக்கிற பணம் கொடுக்கிறங்கிற கோபம். அப்ப கோபம் இருக்கும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஏன்? சில காரியங்களெல்லாம் சபையிலையும் சரி, சில காரியங்களை ரொம்ப நிதானமா போக வேண்டியிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? கோபப்பட்டா என்ன ஆயிரும்? தேவனுடைய நீதி நீங்க யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க செய்யறது யாருக்கு தெரியாது மட்டும் நீங்க யாருமே நினைக்காதீங்க. பொதுவாக தான் சொல்றேன். நீங்க செய்கிற காரியம் தெரியாது என்று மட்டும் நினைக்காதீங்க. வேதவசனம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, வெளிக்கு வராத விஷயம் எதுவும் ஒன்றுமே இருக்காது. அது ஒரு நாள் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகும். ஆகவே தெரியாது, நாம் செய்கிறது யாருக்கும் தெரியாது என்று மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அந்த காரியம் என்றாவது ஒரு நாள் வெளியே வந்துவிடும். நீங்கள் மனிதனை ஏமாற்றலாம், யாரை ஏமாற்ற முடியாது? கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ஆகவே நீங்கள் அநேக காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுங்க. பேசுகிற காரியமா இருந்தாலும் சரி, பாருங்க, கேட்கறதுக்கு தீவிரமாயும் எதை கேட்கறது? கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுல எப்படியா இருக்கணுமாமா? தீவிரமாயும். பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும். அப்ப நீங்க இந்த மாற்றணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை தீவிரமா கேட்கணும், பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கணும், கோபிக்கிறதற்கும் தாமதமாய் இருக்கணும். ஏன்னா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. வாசியுங்கள், ரோமர் 1:18 வாசிங்க.
ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்க கூடாது. அப்ப சத்தியத்தை என்ன செய்யணும்? போய் அறிவிக்கணும். அநியாயத்தினால என்ன செய்யக்கூடாது? அடக்கி வைக்க கூடாது. அப்படி அடக்கி வச்சோம்னா என்ன ஆகும்? அடக்கி வச்சோம்னா என்ன ஆகும்? அவபக்தியாகி தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை முதல்ல அறிந்து கொள்ள சத்தியத்தை மற்றவருக்கு தெரியப்படும். நீ தெரியப்படுத்தாம நீ அடக்கி வச்சுன்னா என்ன வரும்? தேவனுடைய கோபம் வரும். வாசிங்கள் 1 தீமோத்தேயு 2:8. 1 தீமோத்தேயு 2:8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப பவுல் மூலமா ஆண்டவர் சொல்றாரு, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் இந்த இடத்துல ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. கோபப்படக்கூடாது. நான் இந்த இடத்துல ஜெபம் பண்ணேன் அப்படி இல்லை. வசனம் சொல்லுதுங்க, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் கலாத்தியர் 5:26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். 5:26 இப்படியாக சொல்லுகிறது. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். கவனிங்க, என்ன பண்ணக்கூடாதாமா? வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் யாதொரு குற்றத்தில் விரும்பாமலும் ஒருவர் ஒருவர் கோபமூட்டாமலும். இப்ப ஒருவருக்கு ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அப்ப ஒருவர் மேல் ஒருவர் கோபப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஒருவர் மேல ஒருவர் கோபப்படக்கூடாது. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க கொலைசீகர் 3:1 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவரை தேடுங்கள். நீங்க கிறிஸ்துவ கூட எழுந்திருக்க வேண்டும் என்றுதான் நீங்க என்ன எடுத்திருக்கீங்க? நீங்க என்ன எடுத்திருக்கீங்க? கிறிஸ்துவ கூட நீங்க எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு என்ன எடுத்திருக்கீங்க? நீங்க என்ன எடுத்திருக்கீங்க? ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க. ஏப்பா இவ்வளோ லேட்டாக எடுக்கிற வசனம் நான் தேடிட்டே வாங்க. கொலைசீகர் 3. நீங்கள் கிறிஸ்துவனை கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பக்கத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள், தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். எதுக்கு மரித்தீங்க? நீங்க பாவத்துக்கு மரிச்சிருக்கீங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பாவத்துக்கு மரிச்சிருக்கீங்க. வாசிங்க. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடைய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடைய தேவனுக்குள் என்ன செஞ்சிருக்கிறதா? மறைந்து இருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் உபச்சாரம், அசுத்தம், மோகம்,
துர்இச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகளை அழித்துப் போடுங்கள். இங்க பாருங்க 5வது வசனத்தை கவனிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவன் விக்கிரக ஆராதனையை விட்டுட்டான். எதை விட்டுட்டான்? நேரடியாக விக்கிரக ஆராதனை பண்றத விட்டுட்டான். ஆனால் இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்குது? இப்போ பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை இருக்கிறது. எப்படி இருக்கு தெரியுமா? பணம் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அது எந்த விதத்தில் வந்தாலும் சரி, ஆனால் எனக்கு பணம் வேண்டும். அந்த பணம் எந்த வழியிலே வருகிறது என்று யோசிச்சு பாருங்கள். நான் தான் விக்கிரக ஆராதனை பண்ணலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது. நான் தான் விபச்சாரம் பண்ணலையே, அசுத்தத்தை செய்யலையே, மோகம் கொள்ளலையே, துர்ராசை இல்லையே, அப்புறம் என்ன இருக்குது? விக்கிரக ஆராதனை என்னும் பொருளாசை. நீ நியாயமா சம்பாதிக்கணும். நியாயமா சம்பாதிச்சா அதுக்கு பேர் என்னது? பொருளாசை இல்ல. அநியாயமா சம்பாதிச்சா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? அநியாயமாய் சம்பாதித்தால் அதுக்கு பேர் என்ன? பொருளாசை. உங்களோட பொருள் ஆசை வந்தது நிமித்தம் அநியாயமா நம்ம சம்பாதிக்கிறோம். அப்போ பாருங்க, ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்க அவயங்களை அழித்து போடுங்கள். உங்க அவயம் எது? உங்க அவயம் எதுங்க? உனக்கு கால் இடர்ல உண்டாக்குனாத தரித்து போடு. நீ 2 காலம் நரகத்துக்கு போறத காட்டிலும் ஒரு காலோட நித்திய ஜீவனை பிரவேசிப்பது நல்லது. உன் கை உனக்கு இடர்ல உண்டாக்கினால் நீ 2 கையோட நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒற்றை கையனா நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது. உன் கண்ணு உனக்கு இடர்ல உண்டாக்குனா அதை புடுங்கி போடு. நீ 2 கண்ணோட எரிகிற அக்னிக்கு போறதை காட்டிலும் ஒற்றை கண்ணனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது. அப்போ உங்களுடைய அவயங்கள், வசனம் என்ன சொல்றது? உங்க அவயங்களை, இப்படியாப்பட்ட அவயங்களை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்க. கீழே வாசிக்கும். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை. அப்ப தேவ கோபம் எப்ப வர? கீழ்ப்படியலன்னு வச்சுக்கிறோமே. ஆண்டவர் சொல்லி பார்ப்பார். எப்படி சொல்லி பார்ப்பாரு? வேத வசனத்தை படிக்கும்போது சொல்லுவாரு. அப்புறம் யார் மூலமா சொல்லுவாரு? ஊழியக்காரன் மூலமா சொல்லுவாரு. நான் எதுக்குமே என் என்னுடைய செவியை நான் செவி சாய்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு செவியை விளக்கிட்டு போனா என்ன வரும் தெரியுமா? தேவ கோபாக்கினை வரும். சரி, கருத்து வாசியுங்கள். அடுத்த வசந்த வாசி. நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். முற்காலம்னா எது? முன்னாடி நீங்க உலக பிரகாரமாக நீங்க வாழ்ற பொழுது நீங்களும் அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்களுடைய வாயில பிறக்கலாகாது. தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். இப்ப என்ன செய்யணுமாமா? இப்பொழுதோ கோபம் யாருக்கு வராம இருக்கு?
புருஷனுக்கு கோபம் வருது, பொண்டாட்டிக்கு கோபம் வருது, பிள்ளைக்கு கோபம் வருது, கிழவனுக்கு கோபம் வருது, கிழவிக்கு கோபம் வருது. யாருக்கு கோபம் வராமல் இருக்கு? ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? இப்பொழுதோ கோபமும், கோபம் என்ன, மூர்க்கம் என்ன? கோபம்னா என்ன, மூர்க்கம்னா என்ன? அது கோபம் தான் மூர்க்கு வந்துருது, அடிச்சே ஆகிறது கட்டாயம். கோபம் வந்துச்சுன்னா மூர்க்கமான கோபம், அடக்க முடியாத கோபம் என்ன வந்துட போறா? அடக்க முடியாத கோபம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுமா? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுமா? பொறாமை. அப்புறம் உங்கள் வாயில் பிறக்கலாகாது தூஷணமும் வம்பு வார்த்தை. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். தூஷணமும் வம்பு வார்த்தை. அது என்ன வம்பு வார்த்தைன்னு தெரியுமா? இந்த வம்பு வார்த்தை எங்க பிறக்கும் தெரியுமா? இந்த வம்பு வார்த்தை எங்க பிறக்கும்? வீட்டில் தான், கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோருக்கு பிள்ளைகள் இடத்துல வம்பு வார்த்தை. இந்த வம்பு வார்த்தையில கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பாரு, இவனை இன்னைக்கு வம்பெடுத்து, இவனை பாரு, நான் உனக்கு ஒன்று பண்ணுறேன் பாரு, அல்லது இவனை இன்னைக்கு வம்பெடுத்து இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணுறேன் பாரு. இதெல்லாம் என்ன இருக்கக்கூடாது? கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடாது. வாசிங்க எடுத்து. இவைகள் எல்லாம் விட்டுவிடுங்கள். இவைகள் எல்லாத்தையும் விட்டு விடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள். முதல்ல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய சொல்லாம இருங்க, பொய் சொல்லாம இருங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. தரித்துக் கொண்டிருக்கீங்களா? கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கீங்களா? வாசியுங்கள். ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து விட்டு அடுத்த காரியங்களுக்குள்ள கடந்து செல்ல இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 5:10. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு, இப்ப பாருங்க, எலிசா என்ன சொன்னார் நாகமான்ட்ட? அந்த யோர்தான் நதியில 7 தடவை குழி. இவனுக்கு நாகமானுக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு, கடும் கோபம் வந்துருச்சு. புறப்பட்டு போய் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவனுக்கு வந்து கொடிய நோய். இவனுக்கு என்ன இருக்குது? கொடிய நோய். இந்த கொடிய நோய் இருக்கிற இடத்துல வந்து தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தொழுது கொண்டு அந்த இடத்தை தொட்டு தடவி என்னை குணமாக்குவான் என்று நான் விரும்பி வந்தால், இவன் என்ன செய்ய சொல்றான்? போய் குளிக்க சொல்றேன். இன்னைக்கு இந்த பூமியில இந்த 2000 வருஷமா இந்த ஜனங்க, உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு போதிக்கப்படுகிற காரியம் இதுதான். நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால், நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால், உன் தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தையை
கேட்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க? கோபப்படுகிறார்கள். கோபப்பட்ட என்ன ஆகும் தெரியுமா? மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற மாட்டார். இன்னொரு காரியமும் பார்ப்போம். 2 சாமுவேல் 12:1. 2 சாமுவேல் 12:1. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவரிடத்தில் வந்து அவரை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் பெருந்திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொத்து வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயில் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக் கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்து வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணி வைக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷருக்கு சமையல் பண்ணி வைத்தான் என்றார். அப்ப பாருங்க, இது தாவீது பத்சேபாள்கிட்ட நடந்து கொண்ட காரியத்தை குறித்து இங்க விவரித்து மறைமுகமா தீர்க்கதரிசி நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது இடத்துல சொல்லும் போது, அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாகி என்ன வந்துருச்சு தாவீதுக்கு? இதை கேட்டோன்னா பெரிய கோபம் உண்டாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இறக்கப்பட்டவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நான் நாளந்தனையாய் திருப்பி செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். நீ போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். உடனே பாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஆனால் பாருங்க, இந்த காரியத்தை உணர்த்தின உடனே தாவீது என்ன பண்ணிட்டாரு? மனம் திரும்பி தன்னை கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினார் என்று பின்பு அப்படியே வாசி பாருங்கன்னா, அப்ப கோபம், மனித கோபம் தேவனுடைய நீதியை ஒருவேளை தாவீது அன்னைக்கு இந்த காரியத்தை தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொள்ளாம, நான் ராஜா, நான் அப்படிதான் இருப்பேன், தன்னை தாழ்த்தாம இருந்த என்ன நடந்திருக்கும்? தேவனுடைய சித்தம் நிறைவேற. ஆகவே மனிதராக பிறந்த எல்லாருக்கும் கோபம் இருக்கும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத இருங்கள். மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது. வாசிங்கள் யோனா, பிரசங்கி, மன்னிக்கணும், யோபு 5:2 வாசி. யோபு 5:2 வாசி. கோபம் கோபனை கொள்ளும். என்ன செய்யுமாமா? கோபம் நிர்மூடனை கொள்ளும். நிர்மூடனை கொல்லும். பொறாமை புத்தி இல்லாதவனை அகம் பண்ணும். கோபம் நிர்மூடனை. நிர்மூடனை யார்? முதல்ல மூட. கோபம் நிர்மூடனை என்ன செய்யுமாமா? கொல்லும். பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். வாசிங்க பிரசங்கி 9:7-9 வாசிங்க. பிரசங்கி 7:9 வாசிங்க. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. என்ன செய்யுமா? உன் மனதில் சீக்கிரமா கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். மூடனுடைய நெஞ்சில என்ன இருக்குமாமா? கோபம் குடிகொண்டிருக்கும். ஆகவே உன் மனதில் சீக்கிரமா கோபம் கொள்ளாதே. வாசிங்கள்
யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4:1 வாசிங்க. யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1074 பக்கம் 4:1. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு இப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நினிவே மேல போய் நீங்க சொல்லு, அந்த தேசத்தை நான் அந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்றாரு. இவர் போய் சொன்னாரு, அவங்க மனம் திரும்பிட்டாங்க. உடனே இவருக்கு என்ன வந்துருச்சு, யோனாவுக்கு கடுங்கோபம் வந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமான தேவன் என்று அறிவேன். தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஆனாலும் எல்லை மீறி போயிட்டா என்ன பண்ணுவார் கர்த்தர்? சோதம் குமார பட்டணத்தை என்ன பண்ணார்? அழித்து போட்டார். வாசிங்கள், முடிக்க போகிறோம். சங்கீதம் 2:12. சங்கீதம் வாசி இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். 2:12 இப்படியாக சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமல். நீங்க கோபம் கொண்டீங்கன்னா, நீங்க கோபம் கொண்டு பாவம் செஞ்சீங்கன்னா யாருடைய கோபம் வர? கவனிங்க, நீங்க கோபம் கொண்டு பாவம் செஞ்சீங்கன்னா யாருடைய கோபம் என்னமோ? குமாரனுடைய கோபம், இயேசு கிறிஸ்துவின் கோபம், அவருக்கு கோபம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவரை நீங்க என்ன செய்யணும்? அவர் எங்க இருக்காரு முத்தம் செய்யறதுக்கு? அவர் எங்க இருக்காரு முத்தம் செய்யறதுக்கு? எங்க இருக்காரு? நீங்க அவருடைய வார்த்தையை இன்னைக்கு தினந்தோறும் என்ன செய்யணும்? நீங்க முத்தம் செய்யுங்க, வாசிங்க. கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் யாவரும் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். குமாரனுடைய கோபத்துக்கு ஏது வாங்காதீங்க. தினந்தோறும் அவரை முத்தம் செய்யுங்க, அவருடைய வார்த்தையை வாசிங்க, அதை நேசிங்க, அதில் பிரியப்படுங்க, அதன் வழியிலே நடங்க. நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். குடும்பத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் கோபம் கொள்ளாமல் இருங்கள். நடக்கும். நீங்கள் பாவம் செய்யும்படி பிசாசானவன் உங்களுக்கு முன்னாடி கோபம் ஏற்படுத்துகிற காரியங்களை கொண்டு வந்து நிறுத்துவான். பிசாசானவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். எதை கொண்டு எதிர்த்து நிற்பீங்க? சத்திய வார்த்தையை கொண்டு எதிர்த்து நில்லுங்கள். உங்களுக்கு சாந்தம் வேண்டும் என்றால் சத்திய வசனத்தை கை கொள்ளுங்கள். உங்களுக்கு சாந்தம் இருக்க வேண்டுமானால் சத்தியத்தை கை கொள்ளுங்கள் என்று சொன்னால், சத்திய வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை எல்லாத்திலையும் விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியுங்க. கோபம் உங்களை விட்டு போகணுமா? மூர்க்கம் உங்களை விட்டு போகணுமா? பொறாமை உங்களை விட்டு போகணுமா? ஒரு பொருளாசை உங்களை விட்டு போகணுமா? குர்ரீச்சை உங்களை விட்டு போகணுமா? என்ன செய்யணும்? சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் தினந்தோறும் வேதத்தை வாசிங்கள், அதை நேசிங்க, அதன் வழியில நடங்க. கர்த்தர் உங்களுக்கு சாந்தத்தை கட்டளையிடுவார். ஏசப்பா ஒருவேளை கோபம் கொண்டிருப்பாரானால், அவரை கொலை செய்கிற பொழுது, சிலுவையிலே அடைகிற பொழுது அவர் கோபம் கொண்டிருப்பாரானால்
என்று நாங்களும் நீங்களும் இங்கே உட்கார்ந்துருப்போமா? அவருடைய ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்குமா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவர் அன்பானவர், அவர் கோபம் கொள்ளாதவர், அவர் பாவிகளை ரட்சிக்கிறவர். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு காலகட்டம் வைத்திருக்கிறார். அதற்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழி நடங்கள். கர்த்தர் நம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி. இந்த வேலை கொடுத்த தாவே, எங்களை மீண்டுமாக உங்கள் பாதத்தில் தாழ்த்துக்கிறோம். ஒரு முறை எங்களை பரிசுத்தப்படுத்துகிற நாளில் கோபம் என்கிற தலைப்பில் மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது என்கிற சத்திய வசனத்தின் மூலம் சில காரியங்களை பார்க்கும்படி எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறேன். உங்கள் வார்த்தையின் மூலம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செஞ்சுக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இயேசுப்பா, நாங்கள் உண்மையாய் ஆண்டவரே உங்களுக்குள்ளாக சாந்தமாய், நீங்கள் சாந்தமாய் இருந்தது போல உங்களுடைய பிள்ளைகளாக நாங்களும் சாந்தமாய் இருந்து கோபப்படாத படிக்கு, மூர்க்கமான கோபம் எங்களுக்குள் வராத படிக்கு எங்களை ஆண்டவரே சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களை நிரப்பி, ஒரு சத்திய வார்த்தையினால் எங்களை நிரப்பி எங்களை உங்கள் நீதியின் பாதையிலும் ஒரு சத்திய வழியில் செல்லுங்க. ஒரு பிரியமான விஷயம் வரைக்கும் காத்திருந்து ஒரு ஆட்சியை சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.